யாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த யாகத்துல கலந்துருக்கீங்க? 2 வாட்டி வந்திருக்கேன். 2 வாட்டி வந்திருக்கீங்க. 2 வாட்டி நீங்க பார்த்ததுல உங்களுக்கு என்ன விஷுவல்ஸ் அந்த ஃபயர்ல உங்களால பார்க்க முடிஞ்சது? அதான் ஒரு மாதிரி குதிரை மாதிரி அந்த இது மாதிரி எல்லாம் தெரியும். அது எப்படி உங்களுக்கு இந்த ஃபயர்ல தெரிஞ்சதா இல்ல மறுநாள் தான் தெரிஞ்சதா? இல்ல அது அவங்க சொன்ன வச்சு நான் செல்போன்ல ஷூட் பண்ணி மறுபடியும் என்லார்ஜ் பண்ணி பார்த்தா நம்ம அந்த இதுல பார்த்தா அந்த உருவம் இருந்தது உங்களுக்கு. சரி, இன்னைக்கு என்ன உருவம் தெரியும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கீங்க? அதே வராகி அம்மன் வரும்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் என்ன வரும்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சோ மெனி பீப்புள்ஸ் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த விஜயங்கர மகாயாகத்துக்காக என்ன உருவம் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருந்தான். ஆனா அவன் இவ்வளவு பேர் இவ்வளவு கியூரியாசிட்டியில வெயிட் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சிறிது நேரத்தில் பண்டரிநாதனும் யாக குண்டத்திற்கு வந்து சேர்ந்தார். யாகம் வளர்க்க அனைத்தும் தயார் நிலையில் இருந்தன. அவரின் அருகிலேயே இடம் கேட்டு நானும் அமர்ந்து கொண்டேன். உருவங்கள் தெரிகிறதா என கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமல்ல, யாகத்தில் இடப்படும் மூலிகைகளின் சுகந்தத்தை பெறவும் தான். சிறிது மந்திர உச்சாடனங்களுக்கு பின்னர் யாக குண்டம் பற்ற வைக்கப்பட்டது. महायंत्राय धीमहि तन्नो यंत्र प्रचोदयात् लालीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात्. அனைவரும் தயாராகினர். அதிசய உருவங்களை தரிசனம் செய்ய நானும் தான். யாகங்களில் பல்வேறு விதமான உருவங்கள் தென்படும் என்று சொல்லுகிற பண்டரிநாதன் அதில் மிக முக்கியமானதாக சிறப்பானதாக சொல்லுவது குதிரை முகம் கொண்ட வராகி அவதாரம் உருவமாக வெளிப்படுவதுதான். அந்த யாகம் இடைவேளைக்கு பிறகு ஷாரன் பிளைவுட்ஸ் நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும் உற்சமும் பின்னணியும் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு ஷாரன் பிளைவுட்ஸ் நடந்தது என்ன. நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கோரக்க சித்தரின் தொண்டராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் பண்டரிநாதன் சத்யாங்கிரா தேவிக்கு மிளகாயை வைத்து யாகம் செய்ய தொடங்கினார். உருவங்கள் தென்பட்டதா? நடந்தது என்ன? அதிசய உருவங்கள் தெரியும் யாகம் துவங்கியது. மக்கள் அமைதியாக யாகத்தில் லயித்திருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக அக்னி வளரத் துவங்கியது. தங்களது டிஜிட்டல் கேமராவையும் செல்போன்களையும் தயார் நிலையில் வைத்திருந்தனர் குழுமியிருந்த மக்கள். பண்டரிநாதனின் மந்திர உச்சாடனங்களும் அலையாய் பறந்தன. அவர் எழுப்பும் சப்தம் அருகில் இருந்த எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது.
ஜோல ஜோல பிரஜ்வல பிரஜ்வல ராம் ரீம் ரோம் ரா 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 ஜாலாமாய் ஓம்பன் சுவாகா. நான் 3 மாசமா வரேன். முதல் நட வரப்போ எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. ஆனால் கேமராவில் எடுத்து பார்க்குறப்ப தான் ஒவ்வொரு ரூபமும் தெரியுது. வராகி, சிங்க வாகனம், யானை, குதிரை, அப்புறம் பிரித்யங்கரா தேவி, அப்புறம் விநாயகர், இப்படி பல உருவங்கள் நேரில் பார்க்குறப்ப ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் கேமராவில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறப்போ அதெல்லாம் தெரியுது. யாகம் ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே தங்களது செல்போன்களையும் கேமராக்களையும் அருகில் இருந்தவர்களிடம் காட்டிக் கொண்டிருந்தனர் பலர். ஏதோ உருவங்களை கிளிக் செய்திருக்கிறார்கள் என எண்ணினேன். நமது கேமராமேன் வீடியோ பதிவு செய்து கொண்டிருப்பதால் பின்னர் அதை ஸ்டில் செய்து பார்த்தால்தான் என்ன உருவங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என தெரிய வரும். தொடர்ந்து யாகம் முன்னேறியது. அக்னி ஜுவாலைகள் ஆளுயரத்தை தாண்டி ஓங்கி எழும்பியது. பொருட்களை ஒவ்வொன்றாய் அக்னி குண்டத்திற்குள் போட்டார் பண்டரிநாதன். சிறிது நேரத்தில் கூடியிருந்த அனைவருக்கும் வெற்றி. வெற்றிலையில் தாங்கள் நினைத்ததை எழுதி யாக குண்டத்தில் போட்டால் உடனே அது நிறைவே மக்கள். எழுதி போறது போட்டாக்கா நிறைவேறும் சொல்றாங்க. நம்பிக்கையில வந்திருக்கோம். நானும் வெற்றிலையில் சில கோரிக்கைகளை எழுதி கொடுத்தேன். ஏறக்குறைய 2 மணி நேரங்கள் நீண்டது யாகம். இறுதியாக கிலோ கணக்கில் மிளகாய்களை யாக குண்டத்திற்குள் போட்டார் பண்டரிநாதன். பொதுவாக மிளகாய்களை நெருப்பில் போட்டால் அதன் நெடி நமக்கு இருமலையோ தும்மலையோ வரவழைக்கும். ஆனால் இத்தனை கிலோ மிளகாய்களை போட்ட பின்னரும் சிறிது நெடி கூட யாருக்கும் ஏற்படவில்லை. எனக்கும் கூட எந்த இல்லை. நெடி ஏற்பட்டால் யாகம் தோல்வியில் முடியும் என பண்டரிநாதன் என்னிடத்தில் கூறியது நினைவிற்கு வந்தது. யாகம் ஏறக்குறைய முடிவடையும் நிலையில் இருந்தது. நமக்கு கிடைத்த என்னென்னவென்று இனிதான் பார்க்க வேண்டும். ஷாரன் பிளைவுட்ஸ் நடந்தது என் குற்றமும் பின்னணி மற்றும் மெகா மார்ட்டின் 6 தீபாவளி. ஷாரன் பிளைவுட்ஸ் நடந்தது என் குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது. அக்னியில் அதிசய உருவங்கள் தெரியும். யாகம் நிறைவடைந்து விட்டது. எப்படி இருந்தது? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? மக்கள் ஆளுக்கு அங்கங்க செல்போனை வச்சுக்கிட்டு அவங்க செல்போன் என்ன உருவம் கிடைச்சிருக்கு சர்ச் பண்ணிட்டு தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன உணர்றீங்க? நான் என்ன தோணுச்சு உங்களுக்கு இந்த ஹோமம் நடத்தும்போது? உங்க மனசுல இருந்தது அந்த தீ ஜுவாலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உருவங்கள் பட்டதா நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு எய்ம் தான் சார். மக்கள் நல்லா இருக்கணும், வர்றவங்க அவங்க கோரிக்கை நிறைவேறணும். அதுக்காக தான் அம்பாவை வொர்ஷிப் பண்றோம். அது மட்டும்தான் என் மனசுல நிற்கும். மற்றபடி எந்த அம்பாள் வருது, எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத மக்கள் அவங்க தான் பார்த்து நாளைக்கு கொடுப்பாங்க. என்கிட்ட நாளைக்கு கொண்டு வந்து காமிப்பாங்க. மக்கள் ஆங்காங்கே நின்றபடியும் அமர்ந்தபடியும் தங்களுக்கு தெரிந்த உருவங்கள் பற்றி மற்றவர்களிடம் பரிமாறிக் கொண்டிருந்தனர். இந்த வாட்டி நான் ஒரு குதிரையில ஒரு அம்மன் உட்காந்துருக்க மாதிரி பார்த்தேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் நிற்கிற மாதிரி சூளம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நிறைய சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி நிறைய உருவம்லாம் பார்த்துருக்கேன் சார். நாங்கள்
சார் எடுத்துறீங்களா மொபைல்ல? உங்க என்ன விஷயம் வந்துருங்க. குதிரையில அம்பாள் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான், அதாவது இந்த ஹோமம் முடிஞ்ச உடனே இந்த பகுதியில் இருக்கிற அவ்வளவு பேருமே கிட்டத்தட்ட எல்லாருடைய மொபைலையும் இந்த மாதிரியான விஷுவல்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன உருவங்கள் அதில் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. பட் நம்ம கேமராவில் என்ன பதிவாயிருக்கு, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். நமது கேமராவில் கிடைத்திருக்கும் உருவங்களை பார்க்க முனைந்தோம். நமக்கும் சில உருவங்கள் தெரிந்தன. குதிரை, சிங்கம், 4 கரங்களுடன் அம்மன் என பல உருவங்கள் நமது வீடியோ கேமராவிலும் பதிவாகியிருந்தன. அதையும் தாண்டி நாங்கள் உற்று பார்த்தபோது மேலும் சில சம்பந்தமில்லாத உருவங்களும் தெரியத்தான் செய்தன. எதில் வேண்டுமானாலும் இறைவனை காணலாம் என்றால் அக்னி ஜுவாலையிலும் நிச்சயமாக காண முடியும். நேற்று நடந்த யாகம் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தின விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த யாகசாலையிலேருந்து அந்த யாகத்துடைய தீப்பிழம்புலேருந்து என்ன மாதிரியான உருவங்கள் வரும்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அவ்வளோ பேரும் அவ்வளோ எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தது, காத்திருந்தது அப்படிங்கிறது பெரிய வியப்பான ஒரு விஷயம். ஆனால் இதை தாண்டி அந்த யாகம் முடிஞ்ச உடனே ஒருத்தரும் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு தனக்கு என்ன உருவங்கள் கிடச்சிருக்கு ஆளாளுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் யாகம் நடந்து முடிஞ்ச உடனே நானும் உட்காந்து சில ப்ராசஸ் பண்ணி எனக்கு என்ன உருவம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது சிங்கம் மாதிரியான முகம், குதிரை மாதிரியான ஒரு முகம் கிடைச்சது. ஏதோ ஒரு அம்மன் சிலை அங்கே இருக்கிற மாதிரியான உருவங்கள் எனக்கும் கிடைச்சது தான். ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சம்டைம்ஸ் வானத்தில் ஏகப்பட்ட கிளவுட்ஸ் சேர்ந்து இருக்கும்போது நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யானை நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு குதிரை போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒருத்தரும் தங்களுடைய மனசில் என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு எந்த நம்பிக்கையோட அந்த விஷயத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு மேகங்கள்லையும் கிடைக்கும், இந்த மாதிரி நிலாவிலையும் தோன்றும். அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த யாகசாலையிலையும் மக்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நடந்தது என்ன, விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள netvshow@gmail.com. விறுவிறுப்பான விஷயங்களோடும் விழிப்புணர்வு தகவல்களோடும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.